தமிழக அரசியல் களம் தேர்தலுக்கு முன்பே சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. வட இந்தியாவை மையமாக கொண்ட ஒரு அரசியல் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு திமுகவுக்கு எதிரான மனநிலை உச்சத்தில் இருப்பதாகவும் அதிமுகவுக்கு சாதகமாக காற்று வீசுவதாகவும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. வட இந்தியாவை மையமாக கொண்ட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒப்பீனியன் ரேட்டிங் கம்பெனி நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பில் தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. அந்த சர்வே முடிவுகளின் படி வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைவிட முக்கியமாக திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை 44% வரை உயர்த்த உள்ளதாகவும் இது 2021 தேர்தல் காலத்தில் அதிமுக ஆட்சிக்கு எதிராக இருந்த மனநிலையை விட 2 மடங்கு அதிகம் என்றும் அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. மக்கள் கோபம், சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள், விலைவாசி, ஊழல் குற்றச்சாட்டுகள் என பல காரணிகள் இந்த எதிர் மனநிலைக்கு அடிப்படையாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சூழலில் நடிகர் விஜயின் அரசியல் வருகை ஸ்பாயிலராக மாறும் வாய்ப்பு அதிகம் எனவும் அந்த சர்வே மறைமுகமாக எச்சரிக்கிறது. ஏனெனில் விஜய்க்கு விழும் ஓட்டுகள் பெரும்பாலும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அல்ல, மாற்றத்தை விரும்பும் வாக்குகள் என்பதால் அது இறுதியில் திமுகவுக்கே சாதகமாக மாறும் நிலை உருவாகலாம் என்ற கணிப்பும் முன்வைக்கப்படுகிறது. அதாவது விஜய்க்கு ஓட்டு போடுவது மறைமுகமாக திமுகவுக்கு ஓட்டு போடுவது போலாகும் என்ற அரசியல் வாசகமே இப்போது பலமாக பேசப்படுகிறது. மொத்தத்தில் இந்த கருத்து கணிப்பு தமிழக அரசியல் களத்தில் இருமுனை போட்டியாகவே மாறும் என்றும் வாக்குகள் சிதறினால் அதிகார மாற்றம் பாதிக்கப்படும் என்றும் தெளிவாக உணர்த்துகிறது. தேர்தல் நெருங்க நெருங்க இந்த அரசியல் கணக்குகள் இன்னும் கூர்மையடையும் என்பதில் சந்தேகமில்லை.